பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமம் இந்த வேளையிலும் மகிமைப்படுவதாக. எலியா தமிழ் கிறிஸ்டின் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நம்ம யூடியூப் சேனலில் அநேகர் நீங்கள் பார்த்துட்டு கர்த்தர் நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துகிறீங்க, எங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்ம செய்தியுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், உத்தமனாய் இருங்கள், உத்தமனாய் இருங்கள். பிரியமானவர்களே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவரை போல நாம் வாழ வேண்டும் என்பதற்காக தான் மனித அவதாரம் எடுத்து இந்த பூமிக்கு அவர் வந்தார். அவரை போல நாம் பேச வேண்டும், அவரை போல நாம் நடக்க வேண்டும், அவரை போல நாம் வாழ வேண்டும் என்று இந்த மனுக்குலத்திற்கு வந்தார். இப்படியாய் ஒரு பக்தன் வேதத்தில் தாவீதுங்க பக்தன் சொல்லுகிறார், கர்த்தர் உத்தமரும் சங்கீதத்தில் சொல்லுகிறார், பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறோமா இருக்கிறார். நம்ம ஆராதிக்கிற தெய்வம் அவர் உத்தமராய் இருக்கிறார். இப்படியாய் ஆபகுக் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அவர் தீமையை பார்க்காத சுத்த கண்ணனாய் இருக்கிறார். இப்போ அவருடைய விருப்பமெல்லாம் என்ன தெரியுமா? அவரை ஏற்றுக்கொண்ட நாம், அவரை ஆராதிக்கிற நாம், அவரை நம்புகிற நாம், அவரை தேடுகிற நாம், அவருடைய பிள்ளைகளாயிருக்கிற நீங்களும் நானும் அவரை போல இந்த உலகத்தில் உத்தமர்களாய் வாழ வேண்டும். அப்போ என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உத்தமர்கள் என்று சொன்னால் என்ன? சங்கீதக்காரன் 19ஆம் அதிகாரத்தில் இப்படியாய் ஒரு ஜெபத்தை தேவனிடத்தில் அவர் எடுகிறார், துணிகரமான பாவத்துக்கு என்னை விலக்கி காத்து கொள்ளுங்கள். அப்போது துணிகரமான பாவத்தை செய்யாதவன் தான் உத்தமனா அவன் இருக்கிறான். சிலர் விளையாட்டாக சொல்லுவாங்க, இவர் ரொம்ப உத்தமர், இவர் பொய்யே பேச மாட்டார், இவர் தப்பே செய்ய மாட்டார். ஆமாங்க, ஒரு பாவமும் செய்யாதவங்க, ஒரு தப்பும் செய்யாதவங்க, ஒரு பொய்யும் பேசாதவங்க தான் உத்தமன். ஏன்னா நம்ம தெய்வம் அப்படி வாழ்ந்தார், நம்மக்கிட்ட அவர் அதை எதிர்பார்க்கிறார். நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், நம்ம வேதத்தில் எத்தனையோ கதாபாத்திரங்கள், வேதத்தில் வாழ்ந்த தெய்வ மனிதர்களை நம்ம பார்க்குறோம். ஒரு சின்ன காரியத்தில் அவங்களோடு கூட தவறுனா கூட தெய்வம் அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு போல, பரவாயில்ல இவ்வளோ காரியம் சரியாக இருக்குது, இது ஒன்று தான் மிஸ்ஸிங்னு சொல்லலை. மனிதர்கள் அப்படி ஏற்றுக்கொள்வாங்க. ஆனால் தெய்வம், நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர்ல. நம்மிடம் 100% உத்தமத்தை, ஒரு தப்பும் செய்யாமல் இருக்கும்படி எதிர்பார்க்கிறவர். ஆபிரகாம் கடைசி 99 வயசில் இருக்கிற ஆபிரகாமை பார்த்து ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தில் என் ஆண்டவராகிய என் தேவன் சொல்லுகிறார், ஆபிரகாமே, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அது வரைக்கும் சரியாக 75 வயசுலேருந்து சரியாக தான் ஓட்டத்தை வாழ்க்கையை ஆரம்பித்தவர். அந்த ஆகார் விஷயத்தில் ஒரு சிறிய தவறு பண்ணதுனால தெய்வம் அப்படியே சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு பரவாயில்லன்னு அவர் சொல்லலை, எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நாம் எங்கே போனாலும், எதை பேசினாலும், அந்த ரங்கத்தில் எதை செய்தாலும் நம்முடைய தேவன் அதை பார்க்கிறவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, எபிரேயன் ஆக்கினோம்ல, அவர் கண்களுக்கு சகலமும் நிர்வாணமாய் இருக்கிறதா இருக்கிறது. நம்முடைய தெய்வம் நம்மிடத்தில் உத்தமத்தை எதிர்பார்க்கிறவராய், உத்தமத்தை விரும்புகிறவராய் இருக்கிறார். ஏனென்று சொன்னால் அவர் இருக்கிற இடம் அப்படிப்பட்ட இடம். இந்த பூமியில் நம்முடைய ஓட்டத்தை நன்றாக முடித்து நிச்சயம் ஒரு நாள் நம்ம இடத்துல போகிறோம். அவர் இடத்துக்கு போக வேண்டும் சொன்னால் இந்த உலகத்தின் அசுத்தங்களை எல்லாம் செய்துட்டு அவரிடத்துல நம்ம போக முடியாது. அவர் எப்படி இந்த பூமியில் குற்றமில்லாதவராக உத்தமராய் வாழ்ந்தாரோ, நாம் அதன்படி வாழ்ந்தால் மாத்திரம்தான் நாம் அந்த இடத்துல பிரவேசிக்க முடியும். அது மாத்திரம் இல்லை, இந்த பூமியில் ஒரு மனிதன் உத்தமனாய் வாழும்போது ஏராளமான நன்மைகளை, ஏராளமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய விருப்பமெல்லாம் நாம் கடைசியான ஒரு நேரத்தில் பரலோகத்தில் வருவோம், அது செகண்டு தான். அவருடைய விருப்பமெல்லாம் இந்த பூமியில் என்னுடைய பிள்ளைகளுக்கு உத்தமமான வாழ்க்கையை கொடுத்து பல நன்மைகளை தரணும்னு அவருக்கு ஆசை. அப்போது நமக்கு ஒரு கேள்வி, அப்போ நான் உத்தமனாய் இவ்வளோ நாள் வரைக்கும் வாழ்கிறேனே, உத்தமனாக வாழ்ந்தால் எனக்கு என்னங்க கிடைக்கும்? என் வேதம் அழகாய் சொல்லுகிறது. நீதிமொழிகளில் பாருங்கள், உத்தமமாக இருக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாக இருக்கிறார். உத்தமமாக இருக்கிறவர்களுக்கு, வழியை விட்டு விலகாமல் தன் காதையில் பர்ஃபெக்டாக இருக்கிறவர்கள், உத்தமமாய் ஒரு தப்பும் செய்யாதவர்களுக்கு தேவன் எப்படி இருக்கிறாரா? கேடகமாக இருக்கிறாரா? ஆமாங்க, அவர் எல்லாருக்கும் அப்படி இல்லை. யார் அவருக்கு பயந்து பரிசுத்தத்தோடு உத்தமமாய் நடக்கிறார்களோ,
ஷீல்டு, அவர்களுக்கு அவர் உத்தமமாயிருக்கிறார். யோபு குறித்து சாட்சி கொடுக்கிறார். என் தாசனாகிய யோபுவை கவனம் வைத்தாயோ, ஆமேன், உத்தமன் சொல்லுகிறார். இன்னைக்கு நம்மை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கணும். இந்த பூமியில் என்னுடைய பிள்ளை வாழ்ந்து கொண்டிருக்கிறது, அவங்க வாழ்கிற வாழ்க்கை, அவங்க செய்கிறதெல்லாம் உத்தமமாய் நடக்கிறார்கள். நமக்கு சாட்சி கொடுக்க முடியுமா? நிச்சயமாய் சாட்சி கொடுக்க முடியும். அதுக்கு தானே அவர் கல்வாரி சிலுவையில் வந்து இரத்தத்தை சிந்திருக்கிறார். இப்போ பார்த்தோம், உத்தமமாய் நடக்கிறவங்களுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதம் என்ன? அவங்க கேடகமாக இருக்கிறார். இன்றைக்கி அநேக மனிதர்களை பார்க்குறோம், வித்தின் செகண்டில் தீமைகள், ஆபத்துகள் அவருக்கு வருது. ஆனால் உத்தமமாய் நடக்கிற நபருக்கு, குடும்பத்துக்கு அவர் கேடகமாக இருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் நமக்கு கேடகமாக இருக்கணும்னா நம்ம உத்தமமாக இருக்கலாம். ரெண்டாவது, இப்படியா ஒரு பக்தன் சொல்லுகிறார், உத்தமமாய் நடக்கிறவனுக்கு நன்மையை வழங்காதிரார். சங்கீதம் 86 பக்தன் தாவீது சொல்லுகிறார், ஆமேன், நீங்கள் நன்மையை எதிர்பார்க்குறீங்களா? இன்றைக்கு மனம் திரும்ப வேண்டிய காரியத்தை மனம் திரும்பி உத்தமனாய் வாழ உங்களை அர்ப்பணித்து கொள்ளுங்க. தெய்வம் நன்மையை தர வாஞ்சையும் தாகமுள்ளவராய் இருக்கிறார். கடைசியாக நான் உங்களுக்கு சொல்லட்டும், உத்தமனாய் வாழ்கிறவனுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதம் என்ன? யோசேபாத்ங்கிற ராஜா சொல்லுகிறார், உத்தமனாய் நடக்கிறவனுக்கு கர்த்தர் துணையாய் இருக்கிறாராம். வானத்தையும் பூமியும் படைத்த, அண்ட சராசரங்களை படைத்த தெய்வம் உங்களுக்கு துணையாய் இருக்க என்று சொன்னால், உண்மையாய் இருந்தால் மாத்திரமே. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த உத்தமனாய் வாழ்வதற்கு உங்களை அர்ப்பணிப்பீங்களா? உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? நம்ம ஒப்பு கொடுப்போம். அவர் கரத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதங்களை பெற்று நாம் அனுபவிப்போம். நம் கண்களை மூடி நாம் ஒரு நிமிஷம் இந்த வார்த்தையின் ஆசீர்வாதத்துக்காக நம்ம ஜெபிக்கலாம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, உத்தமனாய் இருங்கள் என்ற நம்முடைய வார்த்தையை நாங்கள் பார்த்தோம். இந்த வார்த்தையை கேட்ட நாங்கள் உம்மை போல உத்தமனாய் வாழ்ந்து உம்மை பிரதிபலித்து காட்ட எங்களுக்கு உதவி செய்ங்க. உத்தமனுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்று அனுபவிக்க உதவி செய்ங்க. இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரு மேலும் உம்முடைய ஆசீர்வாதம் தங்கட்டும். நீர் அவர்களை உத்தமனாய் வாழ வைத்து மென்மேலும் உயர்த்தும் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் 1000 மடங்கு ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் நாம மகிமைப்படுத்தும். காட் பிளஸ் யூ.